அது சரியா குஜராத் மாநிலத்துல அகமதாபாத் சிட்டிக்கு பக்கத்துல சர்கேஜ் அப்படின்ற ஒரு சின்ன பகுதி. இந்த பகுதியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் பொருளாதார ரீதியா மிகவும் பின்தங்கிய நிலையில தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அவங்க தங்கி இருக்கிற வீட்டோடைய வேலைகள்லாம் முடிப்பதற்கு முன்னாடியே அவங்க அந்த வீட்டுல போயிட்டு குடியேறி இருக்காங்க. இதை தவிர அந்த வீடுகள்ல இருக்கிற ஆண்கள் எல்லாரும் சுத்தி இருக்கிற நகர்ப்புறங்களுக்கு கூலி வேலைகளுக்கு செல்வது தான் அவங்களுடைய அன்றாட பணிகளாகவும் இருக்கு. இப்படி மிகவும் பொருளாதார ரீதியா பின்தங்கிய பகுதியில வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு மத்தியில தான் சமீர் என்ற ஒரு நபரும் அந்த ஊர்ல A/6 என்ற ஒரு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் 2024 துபாய் நாட்டுல நல்ல வேலை கிடைச்சிட்டதுனால அவருடைய வீட்டை நவம்பர் மாதம் 2024 வாக்குல பதான் மஜித் என்ற நபருக்கு இந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்திருக்காரு. இந்த பதான் மஜித்தை பத்தி சொல்லணும்னா, இவருக்கு திருமணமாகி மொத்தம் 8 குழந்தைகள் இருக்காங்க. இப்படி இவ்வளவு பெரிய குடும்பத்தோட தான் அந்த சின்ன வீட்டுல இந்த மஜித் வந்து குடியேறாரு. பட் மஜித் குடியேறினா ஒரு 4 மாசத்திலேயே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருந்திருக்காரு. இதனால அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஏன் மஜித் உடனே காலி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த நேரத்துல மெல்ல மெல்லமா எழ ஆரம்பிச்சது. அப்படி அவர் காலி பண்ணிட்டு போன 8 மாதம் கழித்து சரியா நவம்பர் 4, 2025 வாக்குல இந்த மாதத்தோடைய ஆரம்பத்துல அந்த சர்கேஜ் பகுதிக்கு காலை நேரத்துல 9-10 மணிக்கெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமான பல வாகனங்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து நின்று இருக்கு. முக்கியமா அதுல RIO, VAO, இதை தவிர லோக்கல் போலீஸ் ஆபீசர், குஜராத் மாநிலத்தோடைய கிரைம் பிரான்ச் போலீஸ் ஆபீசர், அதே சமயம் மேஜிஸ்ட்ரேட், அந்த நகராட்சியோடைய கார்பரேஷன்ல வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு எல்லாருமே வேக வேகமா அந்த கிராமத்துக்குள்ள அன்றைய தினம் காலை நேரத்துல வந்ததுனால சுத்தி இருந்த மக்கள் எல்லாருக்கும் ஏன் இவங்க இங்க வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் தான் அந்த நேரத்துல நீடிக்க ஆரம்பிச்சது. பட் அந்த இடத்துக்கு வந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாமே சமீருடைய வீடான A/6 என்ற வீட்டோடைய பூட்டை உடைச்சிட்டு உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைந்து பார்க்கும்போது அந்த வீடு பயங்கரமா தூசியாவும் பல நாட்கள் யூஸ் பண்ணாம இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கு. இதை தவிர அந்த வீட்டை பார்க்கும்போது ஒரு குட்டியான ஒரு ஹால், ஒரு பூஜாரம், ஒரு பெட்ரூம், அதுக்கு பின்னாடி ஒரு கிச்சன், அதுல இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு மாடிப்படி அப்படின்னு ஒரு சின்ன வீடா தான் அந்த வீடு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள 10-15க்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், கார்பரேஷன் ஆட்கள் உள்ள நுழைஞ்சு அந்த வீட்டோடைய கிச்சன் ஃப்ளோரை வேக வேகமா உடைச்சு அதை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அப்படி தோண்ட ஆரம்பிச்ச ஒரு சில அடிகள்லயே அவங்களுக்கு சில எலும்பு கூடுகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த கிராமத்துல இருந்த மொத்த மக்களுக்கும் இந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு பெரிய ஷாக் தான் இருந்திருக்கு. இதனாலதான் மஜித் வந்து இந்த வீட்டுல இருந்து ஒரு 4 மாசத்திலேயே காலி பண்ணிட்டு போயிட்டாரோ அப்படின்ற மாதிரியான பல சந்தேகங்கள் மக்கள் கிட்ட பரபரப்பா பேசப்பட ஆரம்பிக்குது. அந்த கிராமத்து மக்களுக்கு குஜராத்தோடைய குற்றப்பதிவேடுகள்ல எழுதப்பட போற மிக முக்கியமான வழக்குகள்ல இதுவும் ஒண்ணா அமைய போகுதுங்கிறது அன்னைக்கு யாருக்குமே தெரியல. அன்னைக்கு அந்த A/6 வீட்டுல இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் யாருடையதா இருக்கும்? பதான் மஜித் என்பவர் எதனால அந்த வீட்டை 4 மாதத்துல காலி பண்ணிட்டு போனோம்? அவருடைய குழந்தைகள் யாராவது கொலை செய்யப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள புதைக்கப்பட்டாங்களா? அப்படி இல்லைன்னா அவருடைய மனைவியை கொலை செஞ்சு அந்த வீட்டுல புதைச்சிட்டு போனாரா? அப்படி இல்லைன்னா வேற யாராவது அந்த இடத்துல புதைக்கப்பட்டாங்களா? அப்படின்ற பல கொஸ்டினோடையும் மர்மத்தோடையும் தான் இந்த வழக்குடைய விசாரணையை நாம ஆரம்பிக்க போறோம். போலீஸ் அதிகாரிகள் இதை எப்படி சால்வ் பண்ண போறாங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி குஜராத் மாநிலத்தையே உலுக்கிய ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட்ல போய் சேரும். அது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாவும் ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கும். ஸோ மறக்காம எனக்காக வீடியோவை லைக் பண்ணி கேஸ் சம்பந்தமான உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அந்த வீட்டோடைய கிச்சனுக்குள்ள போலீஸ் அதிகாரிகள் தோண்ட ஆரம்பிச்சதுமே அந்த எலும்பு கூடுகள் மண்ணோட மண்ணை கலந்த நிலையில பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு சடலம் புதைக்கப்பட்டிருந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான எச்சங்கள் தான் அந்த இடத்துல இருந்து மீட்டெடுக்கப்படுது. மீட்டெடுக்கப்பட்ட எலும்புகள் எல்லாமே லேபுக்கு அனுப்பி DNA டெஸ்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லோக்கல் போலீஸ் அதிகாரிகள் அக்கம் பக்கத்துல இருந்த ஆட்கள் கிட்ட விசாரணையை தொடங்குறாங்க. அதே சமயம் இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வந்து தங்கியிருந்த பதான் மஜித் கிட்டையுமே விசாரணை பண்ணும்போது தான் சில ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் தெரிய வர ஆரம்பிச்சு.
ஆரம்பிச்சது. போலீஸ் அதிகாரிகள் பதான் மஜித் கிட்ட விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் போன வருஷம் இதே மாசத்துல தான் வந்து இந்த வீட்டுல குடியேறினா, நான் வீட்டுல வந்து குடியேறின போது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. என்னதான் வீடு சின்னதா இருந்து என் ஃபேமிலி பெருசா இருந்தாலும் எங்களுக்கு அது பெரிய சிரமமாலாம் தெரியல. ஆனா நாட்கள் நகர நகர இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. யாருடைய குரலோ கேட்கிற மாதிரி இருந்துச்சு. நைட்லலாம் இது என்னுடைய வீடு, எதுக்காக இங்க தங்கியிருக்கீங்க, எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு குரல் சத்தம் கேட்டுச்சு. அதே சமயம் ஒரு நாள் என்னுடைய மகள் இரவு நேரத்துல பயந்தபடி 2 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து இருந்தா. அவளுடைய கனவுல யாரோ ஒருத்தர் இது எங்களுடைய வீடு, சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி போகலனா உங்க எல்லாருக்கும் நான் ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரி ஒரு உருவம் வந்து சொன்னது அப்படின்னு அந்த குழந்தை பயந்தபடி அந்த அப்பா கிட்ட சொன்னதாகவும், அதுக்கப்புறமும் அந்த வீட்டுல சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்த்துட்டு அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் கிட்ட நாங்க சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனரும் இந்த வீட்டை வந்து பார்த்தாங்க. ஆனா எனக்கு எதுவுமே அந்த மாதிரி தெரியலையே, வீடு நல்லா தான் இருக்கு, உங்களுடைய அனுமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. சரி நாங்களும் எங்களுடைய மனப்பிரமை தான் அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நாட்கள் மறுபடியுமே இந்த வீட்டுல வாழ ஆரம்பிச்சோம். ஆனா மேலும் மேலும் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கிறது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகிறதுன்னு எல்லாமே நெகட்டிவாவே அமைய ஆரம்பிச்சது. இதன் காரணமா தான் மறுபடியுமே நாங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட இதை பத்தி சொன்னோம். அப்போ ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த வீட்டுல இருங்க, உங்களுக்கு சரியா இல்லைன்னா கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில தான் நாங்க 4 மாசத்துல இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபேமிலிக்குள்ள எந்தவித பிரச்சனையுமே நடக்கல, நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. சோ இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் அப்போ இந்த மஜித்தோடைய குடும்பம் இந்த வீட்டுக்கு வருவதற்கு முன்னாடியே அந்த கொலை செய்யப்பட்ட ஆளை இங்க புதைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சந்தேகம் மேல ஆரம்பிச்சது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, மஜித் குடும்பத்துல இந்த வீட்டுக்கு வந்த எல்லாருமே உயிரோட போலீஸ் அதிகாரிகள் பாக்குறாங்க. அதாவது மஜித்தோடைய மனைவி, மஜித்தோடைய 8 குழந்தைகள்னு எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. அக்கம் பக்கத்திலையும் விசாரணை பண்ணப்போ கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டா இருந்திருக்கு. இப்போ மஜித் மேல போலீஸ் அதிகாரிகளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த வீட்டுல புதைக்கப்பட்டது யாரு, போலீஸுக்கு இந்த இடத்துல தான் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான தடயமும் இன்ஃபர்மேஷனையும் யாரு கொடுத்தான்னு தானே யோசிக்கிறீங்க. அது வேற யாரும் கிடையாது, இந்த இர்ஃபான் தான். இந்த இர்ஃபான் போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணப்போதான் இவன் தான் நாங்க இந்த இடத்துல தான் புதைச்சோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். சோ அதன் அடிப்படையில தான் போலீஸ் அந்த வீட்டையே தோண்டி பார்த்தா அந்த எலும்புகள் எல்லாம் மீட்டெடுக்கிறாங்க. பட் அந்த புதைக்கப்பட்ட நபர் யாரு, எதுக்காக இர்ஃபான் அவங்களை கொலை பண்ணி இந்த இடத்துல புதைச்சான் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு சரியா 9 வருடத்திற்கு முன்னாடி 2016 பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சபீர் அன்சாரி மற்றும் ரூபி அன்சாரி அப்படின்ற இந்த 2 பேர். இந்த 2 பேருக்கும் 2016 திருமணம் ஆகுது. பட் 2 பேருடைய வீடுகளிலுமே உங்களுடைய திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிச்சதுனால வேற வழி இல்லாம இதுக்கு மேல நம்ம உள்ளூர்ல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் பீகார்ல இருந்து குஜராத் மாநிலத்துல இந்த அகமதாபாத்ல இருக்கிற சர்கேஜ் என்ற பகுதிக்கு வந்து குடியேற ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் இவர் படிக்காத சமீர் சின்ன சின்ன கூலி வேலைகளை பார்க்கறது, கொத்தனார் வேலைகளுக்கு போவது அப்படிங்கிறது தான் அன்றாட தொழிலாவும் அவர் வச்சிருக்காரு. அதன் காரணமா கிடைச்ச சம்பளத்தை பத்திரமா சேமிச்சு வச்சு இந்த சர்கேஜ் பகுதியில ஒரு சின்ன இடத்தை வாங்கி ஒரு குட்டியா ஒரு வீட்டையுமே கட்டி முடிச்சிருக்காரு. இதற்கு நடுவுல அவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் பிறக்குறாங்க. என்னதான் ஃபேமிலி பெருசாகிட்டுனாலும் அவர் சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்துல தான் அந்த மொத்த குடும்பத்தையுமே வழி நடத்திக்கிட்டு வராரு. சமீர் பார்க்கிற வேலை கடினமான வேலைங்கிறதுனால மது பழக்கமும் அவருக்கு இருந்திருக்கு. இதனால அடிக்கடி வீட்டுக்கெல்லாம் குடிச்சிட்டு வருவார். பட் இப்படி என்னதான் அவர் குடிச்சாலும் தன்னுடைய ஃபேமிலியை அவர் நல்லா லக்ஸரியா தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அக்டோபர் மாதம் 2024 துபாய் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் நிகழ்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்துட்டு, நீ இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு பீகார்ல இருக்கிற நம்முடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போய் தங்கிக்கோ, நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் இங்க சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த சமீருடைய மனைவியான ரூபி பதான் மஜித் என்பவருக்கு இந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டு பீகாருக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வாடகை வாங்குறதுக்காகவும் அப்பப்போ இந்த வீட்டை பார்ப்பதற்காகவும் எப்பயாவது ரூபி இந்த பீகார்ல இருந்து குஜராத் மாநிலத்துக்கு வருவாங்க. அப்படி வர நேரத்துல தான் தங்களுடைய வீட்டுல அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கிறத பத்தி இந்த பதான் மஜித் இந்த ரூபி கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஆரம்பத்துல வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறமும் அவங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஹார்ஷா சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டை யாருக்கும் வாடகைக்கு கொடுக்காம இவங்க பீகார்லயே போய் தங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் அதிகாரிகள் 8 மாசம் கழிச்சு அதே ஊரை சேர்ந்த இர்ஃபான் என்றவனை கைது பண்ணி இருந்திருக்காங்க. பட் அவனை எப்படி கைது பண்ணாங்க, எதனால கைது பண்ணாங்க, எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான பதில்களை இப்போ நம்ம பார்க்கலாம்.
அதிகமா கிரைம் நடக்கிற ஏரியாக்கள்ல அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய இடங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது போலீஸ் இன்ஃபார்மரை ஹையர் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட அபிஷியலா சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏரியாவில் ஏதாவது ஒரு கிரைம் நடக்க போகுது, நடந்திருக்கு, ஏதாவது இல்லீகலா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இன்ஃபார்மர் மூலியமா தகவலை பெற்று போலீஸ் அதிகாரிகள் டைரக்டாவே ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அதே பகுதியில் இருக்கிற ஒரு போலீஸ் இன்ஃபார்மருக்கு இந்த சமீரை நீண்ட நாட்களா காணோம் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது எப்படி கிடைச்சிருக்குன்னா 2-3 ஆட்கள் ஒரு நாள் டீ கடையில டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த இன்ஃபார்மர் யதார்த்தமா அந்த கடைக்கு போயிருக்காரு. அந்த நேரத்துல தான் சமீர் அப்படின்றவனை போட்டு தள்ளிட்டு அவன் துபாய் போயிட்டு தான் நாங்க கதை கட்டி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்காங்க. ஸோ இதை கேட்டதுமே அந்த இன்ஃபார்மருக்கு இதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சமீர் யாரு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஏரியாக்கள்ல விசாரணை பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி விசாரணை பண்ணும்போது அவர் துபாய்க்கு போயிட்டதாகவும், ஆனா துபாய் போனா அந்த ஆள்கிட்ட நாங்க யாருமே பேசினதே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் சில பேர் சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இதனால இந்த இன்ஃபார்மர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, கிரைம் பிரான்ச்ல இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய எஸ்.ஜே. ஜடேஜா என்பவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இருந்திருக்காரு. அப்போ அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நீ மேற்கொண்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் பீகாருக்கு போனதா சொல்லப்பட்ட இந்த ரூபி இதே ஊர்ல தான் அங்கங்க சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் வேற ஆள் கூட சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை இவர் கலெக்ட் பண்ணியிருக்காரு. இதை பத்தி அந்த இன்ஃபார்மர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லும்போது அந்த கிரைம் பிரான்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு பதிவு பண்ணப்படுது. அதாவது இந்த சமீர் அப்படின்ற ஒரு நபர் துபாய்க்கெல்லாம் போகல, அவருக்கு ஏதோ ஒரு மர்மம் நடந்திருக்கு, ஒரு வருஷமா அவர் மிஸ் ஆகி இருக்காரு அப்படின்ற மாதிரி கிரைம் பிரான்ச்ல இருந்தே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கொடுக்கப்படுது. சோ அதன் அடிப்படையில தான் உண்மையிலே சமீர் வந்து காணாம போயிருக்காரா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக கிரவுண்ட்ல இறங்கி விசாரணைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. முக்கியமா இந்த விசாரணைக்காக 3 மாசம் கிட்ட எடுத்து சீக்கிரட்டா விசாரணைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அப்படி முதற்கட்டமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீருடைய சொந்த ஊரான பீகாருக்கு போயிட்டு அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க. பட் அந்த நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய மகன் வந்து 2016 இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டான், அதுக்கப்புறம் அவன் திரும்பியே வரல, அவனுடைய அப்பா கூட இறந்து போயிட்டாரு, அப்ப கூட அவன் வரவும் இல்லை, அதே சமயம் எங்க கூட எந்த கான்டாக்ட்லயுமே இவ்வளவு நாட்களா எந்த கான்டாக்ட்லயுமே அவன் இல்ல, அவனுடைய மனைவியோ அவனுடைய குழந்தைகளோ யாருமே இங்க வரல அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த அவங்க சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்டதுக்கு பிறகுதான் போலீஸுக்கு சமீருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சு சமீரோடைய லாஸ்ட் கால் லொகேஷன் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல கடைசியா செப்டம்பர் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வருஷமா சமீர் வந்து யாருக்கிட்டையுமே பேசல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ இதன் காரணமாக தான் போலீஸ் அதிகாரிகள் சமீரோடைய மனைவியான ரூபியோடைய மொபைலை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இந்த இர்ஃபான் கூட தான் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால உடனடியா இர்ஃபானை கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இர்ஃபான் இந்த கொலை சம்பவம் நடந்த அதே வீட்டில இருந்து 15வது வீட்டில் தான் தங்கியிருக்கான். இந்த இர்ஃபானுக்கும் திருமணமாகி 2 மனைவிகள் இருக்காங்க. 2 மனைவிகளுக்கும் 2 குழந்தைகள். இந்த இர்ஃபான் அதே ஊர்ல ஒரு பெயிண்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் உண்மையிலே சமீருக்கு என்ன நடந்துச்சு, சமீர் துபாய் போனாரா இல்லையா என்ற டீட்டெயில் எல்லாமே போலீஸுக்கு விளங்க ஆரம்பிச்சது. சமீர் வேலை பார்க்குற அதே கட்டிடத்துல இந்த இர்ஃபானும் அப்பப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இதனால இர்ஃபானும் இந்த சமீரும் ஒரே நேரத்துல தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது சமீர் என்னைக்காவது பயங்கரமா குடிச்சிருந்தானா அவனை டிரா பண்றதுக்கு இர்ஃபான் வருவான். அந்த நேரங்கள்ல தான் இந்த இர்ஃபானுக்கும் ரூபிக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த பழக்கம் நாளை பின்ன ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா மாற ஆரம்பிச்சு சீக்கிரட்டா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீர் வீட்டுல இல்லாத நேரங்கள்ல இந்த இர்ஃபான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். இதை பத்தி அக்கம் பக்கத்துல இருந்தவங்க சமீர் கிட்ட சொன்னாலும் நாம டைரக்டா அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சமீர் நினைச்சிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் தன்னுடைய மனைவி இர்ஃபான் கிட்ட பேசுறாருங்கிறது தெரிய வந்துருச்சு. ஸோ இதனால தன்னுடைய மனைவி கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நமக்குன்னு 2 குழந்தைகள் ஆயிடுச்சு, அவனுக்குன்னு ஏற்கனவே திருமணமாகி 2 மனைவிகள் இருக்காங்க, 2 மனைவிகளுக்கும் 2 குழந்தைகள் இருக்காங்க, அதனால இது நமக்கு வேண்டாம், இதை இப்படி நிப்பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் நாளாக அதை எதையுமே இந்த ரூபி காதுல வாங்காம தொடர்ந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இதனால ஆத்திரம் தாங்க முடியாத இந்த சமீர் ஒரு முறை பயங்கரமா சண்டை போட்டு அடிச்சிருந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் இந்த ரூபி இவன் உயிரோட இருந்தா நம்மளால நிம்மதியா வாழ முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு ஒரு சதி திட்டத்தை அவ தீட்ட ஆரம்பிச்சிருக்கா.
அதுவும் ஹிந்தியில ரிலீஸ் ஆன திருஷ்யம் மூவியை பார்த்து தமிழ்ல பாபநாசம் படம் ரிலீஸ் ஆனுச்சுல, அதே படம் ஆரம்பத்துல மலையாளத்துல தான் ரிலீஸ் ஆனுச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயுமே ரீமேக் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இந்த படங்கள்லாம் வெளிவந்ததுக்கு பிறகு மக்களிடையே நல்ல ஒரு அபிப்பிராயத்தை அந்த படம் ஏற்படுத்தினாலும் மறைமுகமா சில பேரை கிரைமை மறைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை அந்த படம் சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டு நிறைய பேர் இந்த படத்தை இன்ஸ்பயரா வச்சு பல கொலைகளையும் பல கிரைம்களையும் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அது சம்பந்தமா பல வழக்குகள் இந்த திருஷ்யம் மூவியோட கனெக்ட் ஆகுற மாதிரி நிறைய கொலை வழக்குகளை நாமளே பேசியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த திருஷ்யம் மூவியை பார்த்ததுக்கு பிறகு இந்த ரூபி சமீரிமே போட்டு தள்ளணுங்கிற ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருக்கா. அதன் அடிப்படையில் தான் இர்ஃபான் கிட்ட அவன் எப்பயாவது அடிக்கடி பயங்கரமா குடிச்சிட்டு வருவான், அன்னைக்கு வந்து அவனை போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்காக இர்ஃபான் அவனுக்கு உதவிக்காக ரஹீம், சாகில் என்ற இந்த 2 பேருக்கிட்டையும் பிளான சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கான். சரியான சந்தர்ப்பம் வரும்போது சமீரை போட்டு தள்ளுறது தான் இவங்களுடைய பிளான். அதே மாதிரி சமீருமே அக்டோபர் மாதம் 2024 வாகல, அதாவது சமீருடைய சடலம் தோண்டி எடுக்கப்படுவதற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி சமீர் ஒரு நாள் பயங்கரமா குடிச்சிட்டு வந்திருக்காரு. அந்த நேரத்துல இதுதான் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சமீர் தூங்குனதுக்கு அப்புறம் இர்ஃபான் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சிருக்கா. அதுக்கப்புறம் சமீருடைய வாயை பொத்தி இமிடியேட்டா அவங்க வச்சிருக்கிற கத்தியால சரசரன்னு ஒரு ஆட்டோடைய கழுத்தை எப்படி அறுப்பாங்களோ அந்த மாதிரி அறுத்திருக்காங்க. அதே சமயம் அவன் அழைச்சிட்டு வந்த அந்த ஆட்கள் மூலியமா அந்த உடலை துண்டு துண்டா வெட்டி இருக்கான். அதுக்கப்புறம் கிச்சன்ல ஒரு குழியை தோண்டி அந்த இடத்துல புதைச்சிட்டு அதுக்குள்ள உப்பு, சில வாசனை திரவியங்கள்லாம் போட்டு ஓடு எல்லாத்தையுமே அது மேல போட்டு அதுக்கு மேல மண்ணு ஜல்லிலாம் கொட்டி டைல்ஸ் போட்டு ஒட்டி பக்காவா நாத்தம் வெளியில வராத அளவுக்கு சீல் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி இருந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கும் அடுத்த நாள் யாருக்குமே சந்தேகமே வரல. ஆனா நீண்ட நாட்களா சமீரை பார்க்காம இருக்கிறதுனால எங்க சமீர் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்போதான் சமீர் வந்து துபாய்க்கு போயிட்டாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்கா. ஆனா இப்படி சொன்ன ஒரு சில நாட்கள்லயே இந்த இர்ஃபான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்து நைட்டு முழுக்க தங்கி இருக்கிறத அக்கம் பக்கத்துல இருந்தவங்க நோட் பண்றாங்க. இதை பத்தி கேட்கும்போது இர்ஃபான் தான் எங்களுக்கு பைனான்சியலா இப்போதைக்கு உதவி பண்றாரு, அதனாலதான் வந்துட்டு போறாரு, மத்தபடி எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அதை பத்தி பெருசா கண்டுக்கல. ஆனா உடனடியா சமீருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால ரூபி கிட்டே மறுபடியும் சமீர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் துபாய் போயிட்டாரு, அவர் கொஞ்சம் பிஸியா இருப்பாரு, அவருக்கு வேலை பயங்கரமா இருக்கிறதுனால அவர் மொபைலுமே யூஸ் பண்றது கிடையாது, நாங்க 2 பேரும் எப்பயாவது தான் பேசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றாருன்னா அவருடைய துபாய் நம்பரை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. பட் அப்பவுமே ரூபி தராமலே இருந்திருக்கா. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் இந்த மஜித் பதானுடைய குடும்பத்துக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு பக்கத்து ஊர்ல போயிட்டு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இவ தங்க ஆரம்பிச்சிருக்கா. அந்த வீட்டுக்கு இர்ஃபான் அடிக்கடி வந்திருக்கா. அப்படி இவர்கள் ஒன்னா இருக்கிற நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்க. அந்த நேரத்துல தான் அதே பக்கத்து வீட்டுக்காரர் யதார்த்தமா அந்த மார்க்கெட்ல இந்த ரூபியும் இந்த இர்ஃபானையும் பார்த்திருக்காங்க. நீ ஊருக்கு போறதா தானே சொன்ன, எதுக்காக இப்ப இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது அந்த பொண்ணு கிட்ட இருந்து எந்த ஒரு பதில்களுமே இல்ல. இப்படியே தான் பீகாருக்கு போறதா சொல்லிட்டு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டதுக்கு பிறகு இவ இந்த உள்ளூர்களே சுத்திக்கிட்டு இருக்கிறத லோக்கல்ல இருந்த மக்கள் எல்லாரும் பார்த்திருக்காங்க. பட் இப்படியே இவங்களுடைய நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. சமீருடைய வீட்டு சைடுமே சமீர் கான்டாக்ட்ல இல்லாததுனால தேடக்கூடிய ஆட்களும் கிடையாது, கேள்வி கேட்கிற ஆட்களும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியான லைஃபை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்ச இந்த ரூபிக்கு இப்படி போய் மாட்டுவோம் அப்படிங்கிறத அவன் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. சமீருடைய கொலையில சம்பந்தப்பட்ட இர்ஃபானுடைய ஆட்கள் ஒரு நாள் யதார்த்தமா டீ கடையில டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சமீரை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதை கேட்ட அந்த போலீஸ் இன்ஃபார்மர் பின் நாட்கள்ல போலீஸ் கிட்ட சொல்லி இந்த மொத்த விஷயத்தையுமே வெளியில கொண்டு வந்துட்டாரு. என்னதான் ரூபி வந்து தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டோம், பர்ஃபெக்டா இந்த கொலையை பண்ணிட்டோம், கேள்வி கேட்கவும் ஆளுல நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம்னு நினைச்ச அவளுக்கு இயற்கையும் கர்மாவும் இப்படி ஒரு ட்விஸ்ட கொடுக்கும் அப்படிங்கிறத அவன் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. போலீஸ் அதிகாரிகள் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேருமே கைது பண்ணி தற்போதைக்கு ஜெயில அடைச்சிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சீக்கிரமாவே சார்ஜ் ஷீட்டை கோர்ட்ல ஃபைல் பண்ண போறாங்க. நம்ம பர்ஃபெக்டா ஒரு கொலையை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைச்ச ரூபிக்கு இப்படி ஒரு ட்விஸ்டா அவ நினைச்சு கூட பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா அதுக்கான பலனும் அதுக்கான தண்டனையும் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது எந்த ரூபத்துல வேணாலும் கிடைக்கலாம். கிரைம் என்னைக்குமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கவே கொடுக்காது. உனக்கு இர்ஃபான் தான் பிடிச்சிருக்குன்னா சமீரை விட்டுட்டு ஓடி போயிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக கஷ்டப்படுற அந்த கூலி தொழிலாளியான அந்த சமீரை அநியாயமா கொலை பண்ணதை ஏத்துக்கவே முடியாது. அதுக்காக தான் இயற்கையும் கருமாவும் கடவுளும் கரெக்டா அவளை ஒரே வருஷத்துல கோத்து விட்டுருக்கு.
இனி வரும் காலங்களில் யாரும் இந்த மாதிரியான குற்ற சம்பவத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டு நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னு நினச்சா என்னைக்கா இருந்தாலும் மாட்டிப்போம் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் இந்த சம்பவத்தின் மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேற்கொண்டு உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய ஒப்பீனியனுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.